ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் செல்வா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஹாம்ஸ்ட்ரிங் ஃப்ளெக்சிபிலிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி ஈஸியாக ஹாம்ஸ்ட்ரிங் ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஒரு செக் பண்ணிக்கலாம். ஃபார்வர்ட் பெண்ட் டோ டச் எவ்வளோ ரீச் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள். 3 to 5 டைம்ஸ் இதை நீங்கள் பண்ணிக்கலாம். எவ்வளோ நீங்கள் ரீச் பண்ணுறீங்க அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ரீச் பண்ணுறீங்கன்றதையும் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கிறத ஃபீல் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எக்ஸசைஸ் நீங்கள் டெய்லி வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டெய்லி பண்ணுறதுனால உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் இன்னும் நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணிக்கோங்க. பெண்ட் பண்ணிவிட்டு ஃபுல் பிளாங்க் பொசிஷனுக்கு வாங்க. ஃபுல் பிளாங்க் பொசிஷன்லேருந்து அப்படியே ரிவர்ஸில் வரணும். ரிவர்ஸில் வரும்போது உங்கள் பாம் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிக்கணும். ஃப்ளோரில் சப்போர்ட் பண்ணி தான் வரணும். பாருங்கள், சேம் டைம் உங்களோட ஹீல் ஃப்ளோரில் நல்லா அட்டாச் ஆகிருக்கணும். உங்களோட ஹெட்டை பாருங்கள், ஹெட்டு 2 கைக்கும் உள்ளே இருக்கணும். உங்களோட ரெண்டு நீயுமே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இந்த பொசிஷனில் ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ண முடியல அப்படின்னா மினிமம் ஒரு 5 செகண்ட்ஸாவது ட்ரை பண்ணுங்கள். அப்படியே இந்த எக்ஸசைஸ் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணதை விட நல்லா ரீச் பண்ண முடியும். பொசிஷன் தான் ரொம்ப முக்கியம். உங்களோட ஹீல் அண்ட் பாம் ரெண்டுமே ஃப்ளோரில் இருக்கணும். நீ ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். உங்கள் ஹெட்டு பாருங்கள், 2 கைக்கும் உள்ளே இருக்கணும். ஹெட்டு வெளியே இருக்கக்கூடாது. ஹோல்டிங் அதே மாதிரி 10 செகண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள். முடியலையா ஒரு 5 செகண்ட்ஸாவது ட்ரை பண்ணுங்கள். த்ரீ to 5 டைம்ஸ் அந்த எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப ஃபார்வர்ட் பெண்ட் டோ டச் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக உங்களால் ரீச் பண்ண முடியும். பாருங்கள், என்னால் ஈஸியாக என்னோடய ஃபோர்ஹெட்னால் என்னோட நீயை டச் பண்ண முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.